ஒரு காலத்தில் பிரபல எழுத்தாளர்கள் என்று இருப்பார்கள், தீவிரமான இலக்கியவாதிகள் என்று இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களில் பெரும்பாலானோருக்கு பிரபல எழுத்தாளர்களின் பெயர்கள் கூட தெரியவில்லை. இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு உண்மை. எழுதப்பட்டது எல்லாமே புத்தகங்களா? நீங்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எழுதப்பட்டது எல்லாமே புத்தகங்கள் அல்ல. எது உங்கள் மனக்கண்ணை திறக்கிறதோ, எது உங்கள் சிந்தனையை தூண்டுகிறதோ, எது உங்களை நீங்களே புதிதாக பார்த்து கொள்ள உதவுகிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறதோ, உங்கள் வாழ்க்கை புத்தம் புதிதாக நீங்கள் காண்பதற்கு உதவுகிறதோ, அவையெல்லாம் இலக்கியங்கள். இன்னும் 10 வருடம் கழித்து புத்தகங்களை யார் படிப்பார்கள்? செய்தித்தாள்கள் யாரால் படிக்கப்படும்? எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து இந்த நவீன ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே படிப்பிலிருந்து இளைஞர்களை துண்டித்து கொண்டே இருக்கின்றன. அவை வெறும் படிப்பிலிருந்து தான் துண்டிக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. படிப்பிலிருந்து துண்டிப்பது என்பது மனிதனை அறிவிலிருந்து துண்டிப்பது, மனிதனை பண்பாட்டிலிருந்து துண்டிப்பது, மனிதனை அவனுடைய மொழியிலிருந்து துண்டிப்பது. நான் படிக்கவே மாட்டேன்னா என் மொழியை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் படிக்கவே மாட்டேன்னா என்னுடைய பண்பாட்டை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் படிக்கவே மாட்டேன்னா என்னுடைய சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும்? இல்லை என்னுடைய மனதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அப்படி என்றால் எதுவுமே தெரியாத ஒரு அறியாமை மிக்க தலைமுறையை கல்வி அறிவு இவ்வளவு வளர்ந்த காலத்தில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான புத்தகங்களை நாம் கடந்த 100 வருடத்தில் தயாரித்து விட்டோம், உற்பத்தி செய்து விட்டோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நூலகங்களிலும் தனியார்களிடமும் அந்த புத்தகங்கள் இன்றைக்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 4500 நூலகங்கள் இருக்கின்றன. இதிலெல்லாம் பல கோடி புத்தகங்கள் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்கள் எல்லா துறை சார்ந்தும் நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 1940களிலேயே உலகத்தில் எந்த மொழிகளில் ஒரு புத்தகம் வந்தாலும் அது தமிழுக்கு வந்துவிடும். 2ஆம் உலகப் போரின் போது அங்கிருந்து வந்தவர்கள் பலர், அதாவது வெளிநாடுகளில் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் இங்கு ஓடி வந்தவர்கள் பலர் துவங்கிய முதல் தொழிலே பதிப்பு தொழில்தான். அந்த நாட்டு புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பது, அதை விற்பனை செய்வது. நீங்கள் ஒரு 50 வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் எப்படி தமிழர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அறிவு செல்வத்தை உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அந்த அளவிற்கு உலகத்தோடு தொடர்ந்து தொடர்பு கொண்ட மொழி தமிழ் மொழி. இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான புத்தகங்களை எத்தனை பேர் படிப்பார்கள் என்பதுதான் அந்த கேள்வி. இந்த புத்தகங்கள் எல்லாம் என்னவாக போகின்றன? அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த புத்தகங்களை படிப்பார்கள்? நான் கடந்த சில ஆண்டுகளாக கல்வித்துறை சார்ந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய பணிகளை செய்து வந்திருக்கிறேன். இப்பொழுது நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராகவும் கல்வி நிலையங்களில் மாணவர்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக, புத்தக வாசிப்பை மேம்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த முயற்சியினூடாக பார்க்கக்கூடிய உண்மை என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பிரபல எழுத்தாளர்கள் என்று இருப்பார்கள், அதே போல தீவிரமான இலக்கியவாதிகள் என்று இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களில் பெரும்பாலானோருக்கு பிரபல எழுத்தாளர்களின் பெயர்கள் கூட தெரியவில்லை. இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு உண்மை. இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சாண்டில்யன், சுஜாதா அல்லது ராஜேஷ்குமார், இவர்களெல்லாம் பிரபல எழுத்தாளர்கள். அவர்கள் பேர் எல்லோருக்குமே தெரியும். யார் கேட்டாலும் சொல்வார்கள். மூமேத்தா போன்றவர்களுடைய கவிதைகளை எல்லாம் பெருமையாக கையில் வைத்திருப்பார்கள். மூமேத்தா, அப்துல் ரஹ்மான், வைரமுத்து போன்றவர்களுடைய கவிதை புத்தகங்கள் எல்லாம் கையில் இருக்கும். ஆனால் நான் பார்க்கிறேன், இந்த 2000ற்கு பிறகு பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நாங்கள் நிறைய பயிலரங்குகள் மாணவர்களுக்கு நடத்துகிறோம். பிரபல எழுத்தாளர்களின் பெயர்கள் கூட தெரியவில்லை. ஒரு தலைமுறையே முற்றிலுமாக இலக்கியத்திலிருந்து, படிப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. இதற்கு நம்முடைய கல்வி அமைப்புகள் பொறுப்பேற்க வேண்டும், பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும். எல்லோருக்குமே இதில் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கேட்கலாம், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி எல்லாரும் கேட்குறாங்க. மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதில் இவங்க வேறு படின்னு நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி கூட ஒரு கேள்வி இருக்கலாம். சில பேர் சொல்ல, நாங்கள் இணையத்தில் படிக்கிறோம், நாங்கள் செய்திகளை தெரிந்து கொள்கிறோம், அல்லது நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம், இதையே போய் தனியாக புக்கு படிக்கணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு ஒரு பக்கத்தை தொடர்ச்சியாக வாசிக்க முடியலை.
ஒரு நீளமான வாக்கியத்தை படிக்க முடியல. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி, மக்கள் வருகிறார்கள். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், ஹோசூரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இங்கு வருபவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருப்பார்கள்? ஒரு 5%, ஒரு 10%. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில், இளைஞர்களில் எத்தனை சதவீதம் பேர் புத்தக கண்காட்சிக்கு வருவார்கள்? இவர்கள் எத்தனை பேர் நூலகங்களுக்கு செல்கிறார்கள்? இதில் எத்தனை பேருடைய வீட்டில் ஒரு சின்ன நூலகம் இருக்கிறது? ஒரு 50 புத்தகங்களை வைத்திருக்கக்கூடிய வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்கும்? இந்த ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு முறையேனும் சென்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? இந்த கேள்விகளை நான் ஏன் கேட்டுக்கொள்கிறேன் என்றால், இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள், மனிதர்களுடைய உறவு சிக்கல்கள், அகச்சிக்கல்கள், இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு கூட புத்தகங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு 20 வருடத்திற்கு முன்பு இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் உருவாகிவிட்டன. நாம் அவற்றை பார்த்து பயப்படுகிறோம். இதை எப்படி தீர்ப்பது என்று தடுமாறுகிறோம். நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. நமக்கு என்ன மாற்றங்கள் நடக்கிறது? ஏன் குடும்பங்கள் சிதறி போகின்றன? ஏன் உறவுகள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது? ஏன் இந்த உலகம் இவ்வளவு சுயநலமிக்கதாக மாறிவிட்டது? இந்த உலகத்தில் அன்பு என்ற ஒன்று இனிமேல் மிஞ்சி இருக்குவா? இப்படியெல்லாம் கேள்விகள் நமக்கு வருகின்றன. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை எப்படி நாம் கடந்து செல்வது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கான பதிலை யார் கொடுப்பார்கள்? மனநல மருத்துவர்கள் கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்தது மிக மிக குறைவு. வேறு யார் கொடுப்பார்கள்? இந்த உலகத்தில் காலமாக யார் அறிவை உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த சிந்தனையாளர்களும் படைப்பாளிகளும் தான் கொடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் மொபைல் ஃபோனை வச்சு விளையாடுறாங்க, கேட்ஜெட்ஸில் இருக்காங்க, வீடியோ கேம் விளையாடுறாங்கன்னு கவலைப்படுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டியது அதை பற்றி அல்ல. அவர்கள் ஒரு மாதத்தில் ஒரு புத்தகமாவது படிக்கிறார்களா என்று எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்திருக்க புத்தகத்தை எடுத்து புரட்டியாவது பார்க்கிறார்களா என்று எத்தனை பெற்றோர் கவலைப்படுகிறார்கள். ஒரு செய்தித்தாளை பிரித்து படித்து, நான் சொல்கிறேன், இதுபோல் ஒரு 1000 மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபையில் கேட்கிறேன். நான் நிறைய கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு தினம் சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன். ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய மாணவர்கள் சபையில் போய் எத்தனை பேர் செய்தித்தாள் படிக்கிறீர்கள் என்று கேட்டால் 2 மாணவர்களோ 3 மாணவர்களோ கை தூக்குகிறார்கள். இதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? இதை 1000 இளைஞர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 3 பேரோ 4 பேரோ தான் நான் செய்தித்தாள் படிக்கிறேன் என்று கை தூக்குகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தை பற்றிய அறிவு எப்படி அவர்களுக்கு வளரும்? அவருடைய மொழி அறிவு எப்படி வளரும்? இன்னும் 10 வருடம் கழித்து புத்தகங்களை யார் படிப்பார்கள்? செய்தித்தாள்கள் யாரால் படிக்கப்படும்? எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து இந்த நவீன ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே படிப்பிலிருந்து இளைஞர்களை துண்டித்து கொண்டே இருக்கின்றன. அவை வெறும் படிப்பிலிருந்து தான் துண்டிக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. படிப்பிலிருந்து துண்டிப்பது என்பது மனிதனை அறிவிலிருந்து துண்டிப்பது, மனிதனை பண்பாட்டிலிருந்து துண்டிப்பது, மனிதனை அவனுடைய மொழியிலிருந்து துண்டிப்பது. நான் படிக்கவே மாட்டேன்னா என் மொழியை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் படிக்கவே மாட்டேன்னா என்னுடைய பண்பாட்டை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் படிக்கவே மாட்டேன்னா என்னுடைய சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும்? இல்லை என்னுடைய மனதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்படி என்றால் எதுவுமே தெரியாத ஒரு அறியாமை மிக்க தலைமுறையை கல்வி அறிவு இவ்வளவு வளர்ந்த காலத்தில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் கல்வி அறிவு வளர்ந்ததற்காக பெருமைப்படுகிறோம். கல்வி வளர்ந்தது, எந்த அளவிற்கு அறிவு வளர்ந்தது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அறிவை வளர்ப்பதற்கான ஒரு சூழல் இல்லாமல் வெறும் எழுத்தறிவு மட்டும் நாம் வளர்வதனால், அல்லது ஒரு துறையில் ஒரு பட்டம் பெறுவதனால் ஒரு சமுதாயம் எப்படி மேம்பெறும்? எப்படி அது மேம்படும்? எப்படி அது தன்னை ஒரு புதிய சமுதாயமாக உருவாக்கி கொள்ளும்? அப்படி எந்த புத்தகத்தையும் படிக்காமல், எந்த சிறந்த இலக்கியத்தையும் படிக்காமல், வரலாறு தெரியாமல், சமுதாயம் தெரியாமல் வளரக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்வார்கள்? உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் உரையாடுங்கள். எந்த பிரச்சனையை பற்றியாவது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு பாருங்கள். அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, பொருளாதார பிரச்சனைங்க. தன் வீட்டில் என்ன நிலைமை இருக்கிறது என்பது கூட தெரியாத நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் கேட்குறப்போ
முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூலில் கேட்டால் கூட பசங்க சொல்லுவாங்க, நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் ஒருத்தன் டாக்டர் ஆக போகிறேன்பா, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்பா, ஒருத்தர் கலெக்டர் ஆகணும்பா. நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா உனக்கு என்ன கனவு இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒன்றும் சொல்லவே தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய அடிமையாக இன்றைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு சினிமாவாக இருக்கலாம், அல்லது வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல விஷயங்களாக இருக்கலாம், நாள் முழுக்க அதுக்கு ஒரு பெரிய போதைப் பொருளைப் போல ஒரு அடிக்ஷன் இன்றைக்கு உருவாகிவிட்டது. இதை எடுத்து நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் நாம் அதை தடுக்க முடியாது. ஆனால் ஒரு கல்வியை, புத்தக கல்வியை, படிப்பை, வாசிப்பை ஒரு சமுதாயத்தில் உருவாக்கினால்தான் மனித உணர்வுகள் என்றால் என்ன என்று தெரியும், அன்பு என்றால் என்னவென்று தெரியும், ஒரு பொறுப்பு என்றால் என்னவென்று தெரியும். ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, உறவுகளில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. மற்றவர்களை சமமாக எப்படி நடத்த வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்று எப்படி கற்றுத்தருவது, ஆண்களுக்கு இருக்கிற அதே உரிமைகள் பெண்களுக்கு இருக்கிறது என்பதை ஒரு மனிதனுக்கு எப்படி கற்பிக்கிறது. இலக்கியங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றன, பேசுகின்றன, சிந்திக்கின்றன. ஆனால் இலக்கியமே படிக்க மாட்டோம், புத்தகங்களே படிக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் போதும், ஒரு யூடியூப் போதும், ஒரு சோஷியல் மீடியா போதும், ஒரு இன்ஸ்டாகிராம் போதும். இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை, வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு பெரிய அழிவு நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை வெளியே இருந்து சொல்லவில்லை, தொடர்ந்து மாணவர்களிடம் வேலை செய்து கொண்டிருப்பவன் என்ற முறையில் சொல்கிறேன். மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி இந்த சமூகம் சரிந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு போர் அடிக்கிறது. ரொம்ப சின்ன விஷயத்தை, ஒரு ரொம்ப முக்கியமான சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசினால் கூட அவர்களுக்கு அலுப்பாக இருக்கிறது. ஒரு 2 பக்கத்தை அவர்களால் தொடர்ந்து வாசிக்க முடியவில்லை. காரணம், அந்த மனப்பழக்கமே அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. இவ்வளவு குழந்தைகள் இங்கு வருகிறார்கள். கண்டிப்பாக நாம் அவர்களிடம் படிப்பதற்கான ஒரு பயிற்சியை உருவாக்க வேண்டும். உடல் பயிற்சி எப்படி முக்கியமோ அதற்கு நிகரானது மனப்பயிற்சி. அந்த மனப்பயிற்சியை புத்தகங்கள் நமக்கு அளிக்கின்றன. அப்போது இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த தலைப்பு ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அதாவது ஒரு ஆத்மா நம்மோட ஒரு கவிதை வரி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு அந்த கவிதை தெரிந்திருக்கலாம். நீ பழைய மனிதன் என்றது ஒரு புத்தகம், நீ புதிய மனிதன் என்றது இன்னொரு புத்தகம், நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. அப்போது நாம் மனிதர்களாகத்தான் இருக்கிறோமா அல்லது நாம் மனிதர்களாக நடத்தப்படுகிறோமா? இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி இங்கே வர்றப்போ இங்கே ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகம் அந்த புத்தகம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூழ்ந்துக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த புத்தகத்தை பில் போட சொல்லிவிட்டு நான் பில் போட சொன்னதை மறந்துட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறம் ஒரு 10 கடை தள்ளி போனதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு வாசகர் ஓடி வந்தார். இல்லை சார், நீங்கள் அங்கே பில் போட சொன்னீங்கல்ல அந்த புத்தகம் அப்படின்னு. நான் நினச்சிக்கிட்டே அது கடைக்காரர் அப்படின்ட்டு. அது கடைக்காரர் அல்ல, என் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு வாசகர். அவர் பணம் செலுத்தி அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு பின்னாலேயே வருகிறார். நான் இப்போ பணம் கொடுக்க போய் சொன்னேன், சார் நான் கடைக்காரர் இல்லை சார், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஒரு மகத்தான அன்பு, எங்கு போனாலும் அறிவின் வழியாக பின்னப்படுகிற ஒரு அன்பு. இந்த புத்தக கண்காட்சிக்கு உள்ளே நுழைந்தேன். அவர்கள் இங்கு கூட இந்த அரங்கத்தில் கூட அவர்கள் இருக்கலாம். அந்த உள்ளே நுழைந்த போது ஒரு புத்தகத்தை என்னிடம் கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து, அது என்னுடைய அந்நிய நிலத்தின் பெண் என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் என்னுடைய ஒரு புகழ்பெற்ற புத்தகங்களில் ஒன்று. அது இப்பொழுதே எங்களிடம் அச்சில் கூட இல்லை. அவர் எங்கேயோ அதை வேலூர் புத்தக கண்காட்சியில் வாங்கி கொண்டு வந்து பெங்களூரிலிருந்து கையெழுத்து வாங்குவதாக இங்கே வந்தார். சற்று நேரத்தில் அந்த புத்தகத்தோடு அவருடன் வந்த அந்த பெண்மணியும் வந்தார். வந்து அந்த புத்தகத்தை அவர் என்னிடம் கொடுத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பொதுவாக புத்தக கண்காட்சிக்கு வந்தால் எத்தனையோ விதமான உணர்ச்சி பூர்வமான அந்த நிமிடங்களை நான் சந்தித்து கொண்டே இருப்பேன். எப்படி இன்றைக்கு இருக்க நம்ம எல்லோரும் பல்வேறு பின்புலத்திலிருந்து வந்தால் கூட எழுத்து, சொல், இலக்கியம், கவிதை என்ற ஒன்று எப்படி நம்மை உணர்வுபூர்வமாக பிணைக்கிறது என்பதற்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்.
எனக்கு நிறைய கண்கலங்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த பெண் அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து, இதோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு சொன்னார், எங்கள் அண்ணாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. அவர் இப்போ அவர் தான் எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை நான் எப்போவுமே வச்சிட்ருப்பேன். அவருக்கு நீங்கள் என்ன ரொம்ப உயிர் அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு கேட்டேன். இல்லை, அவர் போன வருஷம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்போ என்ன வயசாகுது, அவருக்கு 51 வயசில் இறந்துட்டார். அப்படிங்கிறப்போ இருக்கணும், நமக்கு 57 வயதாகி விட்டதல்லவா அப்படின்னு ஒரு நினப்பு வருது. உடனே மனசு அப்படியே கம்பேர் பண்ணுது. அப்பொழுது அந்த புத்தகத்தை அவ்வளவு பிரியத்தோடு வாங்கி கொடுத்த ஒரு மனிதன் இன்றைக்கு இல்லை. அவருடைய சகோதரிக்காக அந்த புத்தகத்தை அவருடைய சகோதரி அந்த புத்தகத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று தெரிந்து கொண்டு பெங்களூரிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து கையெழுத்து வாங்குவதற்காக காத்து கொண்டு நிற்கிறார். இலக்கியம் ஒரு மனிதனை எப்படி ஆழமாக பிணைக்கிறது என்பதற்கு இதுபோல் 1000 சம்பவங்கள் என்னிடம் இருக்கின்றன. நான் நிறைய எல்லா ஒரு புத்தக கண்காட்சிகளுக்கும் போவேன். ஒவ்வொருத்தரும் அவர்கள் ஒரு எழுத்தாளரின் மீது, எழுதுகிறவரின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பந்தம் என்பது மிக மிக ஆழமானது. ஏனென்றால் அதை பற்றி சில கவிதைகள் இருக்கின்றன. நான் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவற்றை உங்களிடம் மேற்கோளாக சொல்ல விரும்புகிறேன். அந்த புத்தகத்தை ஒரு நண்பர் இங்கே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் அல்லவா. எனக்கு எப்போவுமே எல்லா இடத்திலும் ஒரு கையில் ஒரு கையெழுத்து வாங்குறப்ப கூட புத்தகம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நான் அதை ஒரு 4 பக்கத்தை புரட்டி பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுவேன். என்ன புத்தகம், நம்மளால் எல்லா புத்தகத்தையும் பார்க்க முடியாது. கையெழுத்து வாங்குபவர்கள் எனக்கு புது புது புத்தகங்களை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். எழுத்தாளர் சுஜாதாவிடமிருந்து வந்த பழக்கம் என்று கூட அதை சொல்லலாம். ஒரு கவிதை இருக்குது. இப்போ நான் இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, உங்களில் கொஞ்சம் பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கலாம். நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வர்றேன். இதில் 1-2 முகங்கள் எனக்கு தெரிந்த முகங்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு. உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும்னு ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு மனிதன் சொல்கிறான்னா அது எந்த அடிப்படையில் இருக்க முடியும்? இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையுமே எனக்கு தெரியும். கல்யாண்ஜி இதை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். ஒரு அற்புதமான ஒரு கவிதை. எப்போ அவர் வாங்கி கொடுத்த அந்த புத்தகத்தில் அந்த கவிதை இருந்தது. உங்களை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். இங்கே யோசிக்கலாம், எப்படி இவர் நம்மளை பல தடவை பார்த்துருக்க முடியும்? இன்னைக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு. உங்களை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். தபால் பெட்டியில் கடிதம் விடுபவராக, ஆதார் அட்டையில் வரிசையில் நிற்பவராக, ஆதார் அட்டை வரிசையில் நிற்பவராக, மீன் வியாபாரியிடம் சிரித்து பேசுபவராக, மலையில் வாகனம் ஓட்டி செல்பவராக. நான் உங்களை பார்ப்பேன் மலையில் வாகனம் ஓட்டி செல்பவராக. உங்களை போன்ற சாயல் உள்ள ஒருவரையோ அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை நான் கவனிக்கிற போது அதே போல் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரையோ நான் பார்க்கிற போது நீங்கள் எனக்கு ஞாபகம் வருவீர்கள். மலையில் வாகனம் ஓட்டி செல்பவராக, கண் மருத்துவமனையில் சோதிக்கப்படுபவராக, மரண வீட்டில் நாற்காலியில் குனிந்திருப்பவராக. இப்படிலாம் இருந்திருக்கீங்கல்ல. மரண வீட்டில் நாற்காலியில் குனிந்திருப்பவராக, புதிய சுவரொட்டியை ஆர்வமாக வாசிப்பவராக, கீழே விழுந்த கைக்குட்டையை எடுத்துக் கொடுப்பவராக, தலைக்கவசம் அணியாமல் காவலரிடம் கெஞ்சுபவராக, தலைக்கவசம் அணியாமல் காவலரிடம் கெஞ்சுபவராக, பலூன் இருப்பவரிடம் நீலப்பலூன் வாங்குபவராக. இவ்வளவு இடங்களில் பார்த்திருக்கிற என்னை எங்குமே பார்க்காதது போல உங்களால் போக முடிவது எப்படி? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்லாத ஒரு ஆள் நம்மளை பார்த்து சிரித்தான்னா இவன் பயப்படுவான். இவன் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறான்ட்டு. ஏன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஏதாவது அறிமுகம் தேவையான்னு? நான் எல்லா இடத்துலையும் மனிதர்களை பார்த்து சிரிப்பேன். எந்த அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட கூட ஒரு மனிதர்கள் எதிர்பட்டுட்டாங்கன்னா எனக்கு அவங்கள பார்த்து சிரிக்கணும்னு தோணும். அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற கௌரவம். ஆனால் நீங்கள் சிரித்ததுக்கப்புறமே என்ன பண்ணுவான்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போவான். அப்படியே ஸ்டிஃபாக வச்சுருப்பான். அது ஏதோ
அவன் வந்து ஒரு ₹1,00,000 அவனுக்கு எடுத்து கொடுக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருப்பான். ஏன் நம்மால் மனிதர்களை பார்த்து சிரிக்க முடியவில்லை? அப்புறம் ஏன் சம்பந்தம் இல்லாத மனிதர்களை பார்த்து நாம் ஏன் பயப்படுகிறோம்? நாம் ஏன் அஞ்சுகிறோம்? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நமக்கு நம்மை தவிர வேறு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. 24 மணி நேரம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது என் கஷ்டம் என்ன, என் பிரச்சனை என்ன, என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு என்ன வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, எனக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கடன் இருக்குது, இன்றைக்கி இருக்க வேலைகள் என்ன. இது மட்டும்தான் மனிதனா? இதற்காக மட்டும்தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சிரிக்கிற ஒரு மனிதனை பார்த்து அஞ்சுகிற ஒரு சமூகம் நாம் தான். நான் நிறைய இடங்களில் யோசிச்சிருக்கேன். இப்போ ஒரு லிஃப்ட்டில் வர்றப்போ ஒரு வெள்ளைக்காரனை வந்து அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டான்னா முதல்ல நம்ம பார்த்து ஹாய் அப்படிம்பா, ஸ்மைல் பண்ணுவான், சிரிப்பான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் நம்மளை பார்த்து அவன் சிரிக்கிறான்? அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற ஒரு கௌரவம். நீங்கள் இந்த கௌரவத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர், அதாவது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் சிரிக்கிறத பற்றி சொல்லலை, முன்பின் தெரியாத மனிதர்களுடைய கண்களை சந்திக்க நேரிட்டு விட்டால் மனம் மலர்ந்து சிரிக்கக்கூடிய பழக்கம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் இல்லை. ஏனென்று கேட்டால் நாம் சிரிப்பதை மறந்து போயே வெகு காலமாகிறது. எப்போ சிரிக்கிறோம்? யாரையாவது எல்லல் செய்வதற்காக சிரிப்போம், யாரையாவது கேலி செய்வதற்காக சிரிப்போம், அல்லது ஒரு கேவலமான ஜோக்கிற்காக சிரித்து கொண்டிருப்போம், அல்லது யாராவது மேடையில் ஜோக் அடிக்கக்கூடியவர்களுக்காக கைதட்டி சிரிப்போம். சிரிக்கிற வைக்கிறது இப்போ ஒரு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. சிரிக்க வைக்கிறதுக்குன்னே இப்போ நிறைய ஹியூமர் கிளப்லாம் இருக்குது, நிறைய சிரிக்க வைப்பாங்க. சிரிப்பாக பேசுகிற பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் மேடையில். சிரிப்பு என்பது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டுமே அமைந்த ஒரு அற்புதமான குணம் இல்லையா? கல்யாண்ஜி இந்த கவிதையில் கேட்கிறார், உங்களை எல்லாமே எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் காணுகிற ஒவ்வொரு மனிதனின் மீதும் எனக்கு அக்கறை இருக்கிறது, நான் காணுகிற ஒவ்வொரு மனிதனையும் கவனிக்கிறேன், அவனுடைய வாழ்க்கையை கவனிக்கிறேன், அவனும் நானும் ஒன்றுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த அன்பை இலக்கியம் தான் உருவாக்குகிறது, இந்த பிணைப்பை இலக்கியம் தான் உருவாக்குகிறது. ஏன் மனுஷங்க தனிமையாக இருக்கோன்னு எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு யாரையுமே தெரியாது. நீங்கள் யாரோடவும் இப்போ உண்மையாக பேசுகிறது கிடையாது, உண்மையாக சிரிக்கிறது கிடையாது. உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்காங்களா? அல்லது அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்போது இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பேசுவது என்பதை இலக்கியம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கண்களை அச்சமில்லாமல் சந்திப்பது என்பதை இலக்கியம் கற்றுக் கொடுக்கிறது. இலக்கியம் என்பது நாம் தினம் தினம் கடந்து செல்லக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் கவிதை செய்யக்கூடியதும் கதைகள் செய்யக்கூடியதும் ஒரே ஒரு பணிதான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. நீங்கள் உங்களுடைய சிறந்த குணங்களை அதை ஞாபகப்படுத்துகிறது, உங்களுடைய மோசமான குணங்களை ஞாபகப்படுத்துகிறது, நீங்கள் செய்தவற்றை ஞாபகப்படுத்துகிறது, நீங்கள் செய்ய தவறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு பண்பட்ட மனிதனாக இருந்ததை இலக்கியம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. நீங்கள் பண்பற்று நடந்து கொண்ட தருணத்தையும் அதை ஞாபகப்படுத்துகிறது. நான் படிக்கிற ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு கவிதையிலும் நான் இதை பார்க்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய குழந்தைகள் புத்தகங்கள் படிக்காதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குடைய பொருள் ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் பண்பற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பழக்க வழக்கங்களில், நடத்தைகளில், அவர்கள் ஒருவரை ஒருவர் நடத்துகிற விதத்தில் நான் அதை பார்க்கிறேன். பண்பாடு என்பது திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று, அது இயல்பாக வரக்கூடிய ஒன்று அன்று அல்ல. ஒரு சக மனிதனை எப்படி நடத்த வேண்டும், வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பசங்கள்லாம் டிப்ரெஷன் வந்துருச்சுங்கிறாங்க. என்ன டிப்ரெஷன் வந்துச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஒரு மனிதன் 50 வயதில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் 100ல் 1 பங்கையாவது 20 வயதில் ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணோ சந்தித்திருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குங்கிறான், மன அழுத்தமாக இருக்குங்கிறான். காரணம், தன்னை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தால் டிப்ரெஷன் வரத்தான் செய்யும். சமூகத்தை பற்றி தெரியாது, வாழ்க்கையை பற்றி தெரியாது,
வீட்டில் இருக்க பெற்றோர்களை பற்றி தெரியாது, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி தெரியாது. எனக்கு இது வேணும், எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இதை செய்யுங்க. ஏன் மற்றவங்களுக்கு தேவைப்படுறது எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்களா? எப்போ உங்களுக்கு வேண்டியதை செய்கிறது தான் மற்றவர்களுடைய பொறுப்பா? அந்த பொறுப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பொறுப்பை எப்பொழுது எடுத்துக்கொள்வீர்கள்? நான் இதை நிறைய இளைஞர்களிடம் நான் இதை கேட்டிருக்கிறேன். உங்களுடைய சுயநலம் என்பது உங்களை வாழ வைப்பதில்லை, அது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது, உங்கள் மனதை அழித்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய புத்தியை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நிறைய இளைஞர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். நான் எல்லோரையும் சொல்லவில்லை. சிறு பகுதி இளைஞர்கள் சமூக பொறுப்புடன் இருக்கிறார்கள். பெரும்பகுதி இளைஞர்களுடைய சமூக பொறுப்பு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய பண்பாட்டு உணர்வு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க தவறியவற்றையெல்லாம் இலக்கியம் எப்படி நமக்கு கவனப்படுத்துகிறது என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நான் ஒரு கவிதை எழுதினேன், அதாவது இந்த பிரிவை பற்றின ஒரு கவிதை. நான் நிறைய இந்த மனித உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் எழுதியிருக்கிறேன். அதாவது திடீர்னு ஒருத்தர் கூட இருக்கக்கூடிய அன்பு ஒரு நாளில் இந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமாக வந்துடும், அப்புறம் கொஞ்ச நாள் அது எங்கே போகுதுன்னே தெரியாது. இதை பற்றி ஒரு கவிதை. இந்த கவிதையை கவனித்து கேளுங்கள். ஒரு சிறிய கவிதை, எப்படி வெகு வேகமாக நம்முடைய உறவுகள் மாறுகின்றன என்பதற்கு இந்த கவிதை ஒரு உதாரணம். முதல் முறை நீ ஊருக்கு போன போது இந்த சிறிய பிரிவை எப்படி தாங்குவதென கண்ணீருடன் ரயிலடியில் நின்றாய். முதல் பிரிவு, ஒரு காதலோ அன்போ உருவானதுக்கப்புறம் முதல் பிரிவு. முதல் முறை நீ ஊருக்கு போன போது இந்த சிறிய பிரிவை எப்படி தாங்குவதென கண்ணீருடன் ரயிலடியில் நின்றாய். இரண்டாம் முறை நீ ஊருக்கு போன போது சீக்கிரம் வந்து விடுவேன் என புன்னகையுடன் கைகளை அசைத்தாய். மூன்றாம் முறை நீ ஊருக்கு போன போது ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என அவசரமாக போனை வைத்தாய். நான்காம் முறை நீ ஊருக்கு போனதே எனக்கு தெரியாது. அவ்வளோதாங்க. அதாவது நான் நிறைய எழுதியிருக்கேன். இந்த ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு காதல் இல்லை ஒரு அன்பு எப்படி வருதுன்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் எப்படி மறையுதுன்னு தெரில. இந்த வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இந்த ஈசல் போல தோன்றி மறைகிற உயிரினங்களாக இன்றைக்கு எப்படி நம்முடைய அன்பு மாறிவிட்டது என்பதை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் தினமும் எழுதப்படுகின்றன, நூற்றுக்கணக்கான கவிதைகள் எழுதப்படுகின்றன. ஆனால் இது போன்ற உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி காலையில் தோன்றி மாலையில் மறைகிற அன்பையும் நட்பையும் காதல்களையும் பேணுகிறவர்கள் எப்போதாவது நாம் ஏன் இப்படி இருக்கோன்னு யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டேன்னா, எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, எந்த பரிசீலனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. எதை பற்றியாவது பரிசீலனை பண்ணுறோமா? எதை பற்றியாவது சிந்திக்கிறோமா? எங்கிருந்து சிந்தனை வரும்? படிக்கிற சொல்லிலிருந்து தான் சிந்தனை வரும், படிக்கிற எழுத்திலிருந்து தான் சிந்தனை வரும். நம்ம வெறுமனை சிந்தனை என்பது ஜென்ரல் நாலேஜ் கிடையாது, நம்முடைய அகக்கண் திறப்பது. நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன, நாம் சரியாகத்தான் நடந்து கொள்கிறோமா? இப்போது அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை வந்து கூட நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட வந்துடுச்சு. இதையெல்லாம் பார்க்கிற போது தான் ஒரு 2000 வருடமாக நாம் ஒரு தமிழ் கவிதையில் என்னென்னவோ சாதனைகளை செய்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக விசிட்டிங் கார்டெல்லாம் யார் இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் விசிட்டிங் கார்டு கொடுக்குற பழக்கம் உள்ளவங்க இருக்கீங்க? கைதுங்க. நீங்கள் எல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்குற விசிட்டிங் கார்டுகளை வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம வாங்குகிற விசிட்டிங் கார்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? என்னைக்காவது அதில் இருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது ஒருத்தராவது ஒரு விசிட்டிங் கார்டையாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் யூஸ் பண்ணலை? அப்போ விசிட்டிங் கார்டுகள் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அபத்தமாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை.
ஆமாம் இல்லைன்னு தோணுது. இதை சொன்ன உடனே ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுது. வாழ்க்கையில் எத்தனை ஆமாம் இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. யாராவது சொல்லுவாங்க இதை பண்ணுறியானே, இல்லை ஆமாம் இல்லை. ஆனால் அர்த்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருப்போம். ஒரு கவிதை எழுதினேன் விசிட்டிங் கார்டுகளை பற்றி. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை எழுத தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அறையை ஒழுங்கமைத்த போது தான் கவனித்தேன், புதிதாக நிறைய விசிட்டிங் கார்டுகள் சேர்ந்து விட்டன. ஏற்கனவே ஒரு ட்ரங்க் பெட்டி முழுக்க விசிட்டிங் கார்டுகள் நிரம்பி இருக்கின்றன. நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய இருக்குது, எங்கே போனாலும் கொடுப்பாங்க. ஸ்டாம்ப் சேகரிப்பவர்கள் போல, நாணயங்கள் சேகரிப்பவர்கள் போல, தீப்பெட்டி அட்டைகளை சேகரிக்கும் சிறுவர்களைப் போல நான் நிறைய விசிட்டிங் கார்டுகளை சேகரித்து விட்டேன். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், விற்பனை பிரதிநிதிகள், டீலர்கள், செய்தி தொடர்பாளர்கள், டியூஷன் மாஸ்டர்கள், கராத்தே மாஸ்டர்கள், நடன ஆசிரியர்கள், செய்தி தொடர்பாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கருணை இல்லங்கள் நடத்துகிறவர்கள், நான் புரிந்து கொள்ள முடியாத தொழில்களை செய்பவர்கள், எந்த அதிகாரமும் இல்லாதவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் என எத்தனையோ மனிதர்கள் தங்கள் அடையாளங்களை எல்லா இடங்களிலும் விதைத்து விட்டு போகிறார்கள். தங்கள் புகைப்படங்களை தங்கள் விசிட்டிங் கார்டுகளில் அச்சிட்டுக் கொள்பவர்களை காண்கையில் இனம் புரியாத துக்கம் மேலிடுகிறது. ஃபோட்டோ அப்படியே பல அடிச்சிருக்கும் பாஸ்போர்ட் சைஸில். அவன் எதுக்கு தான் ஃபோட்டோ அடித்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதை 37 பட்டங்களை பெற்ற ஒருவர் அதை ஒரு துண்டு பிரசுரம் போல் அச்சிட்டு கொண்ட விசிட்டிங் கார்டு என்னிடம் இருக்கிறது. நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, 37 PhD ஒரு அம்மா வாங்கினாங்க. அது அவ்வளவே அடிச்சிருக்காங்க, எதில் PhD வாங்கியிருக்கேன்னு. அப்படியே ஒரு துண்டு பிரசுரம் நோட்டீஸ் மாதிரி இருக்குது அந்த கார்டு. தங்கமுலாம் பூசிய விசிட்டிங் கார்டுகளை தருபவர்கள் இருக்கிறார்கள். கோல்டு கோட்டட் விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருப்பாங்க. ஒருவன் விசிட்டிங் கார்டை தருகையில் அதில் தனது பழைய எண்ணையும் முகவரியையும் அழித்துவிட்டு புதிதாக கையில் எழுதி தருகிறான். அதில் வீழ்ச்சியின் சிறிய அடையாளங்கள் தெரிகின்றன. அமெரிக்க அரசின் ரகசிய ஏஜென்ட் என்று எழுதப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டை ஒருவன் ஒரு முறை தந்தான். இது எதுக்குமே பொய் கிடையாதுங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். சீக்ரெட் ஏஜென்ட் ஆஃப் USA அப்படின்னு ஒரு வயசான தாத்தா, அவருக்கு 70 வயசு இருக்கும். ஒரு இடத்துல அந்த கார்டை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு காதுக்குள்ளே பக்கத்தில் குனிஞ்சு, நீங்கள் எனக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த டீட்டெயிலும் பேசாதீங்க, உங்கள் எங்கேயாவது வர சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ட்டு. மனப்பிறழ்வு. அது ஒரு விசிட்டிங் கார்டை அடித்து வச்சுருக்காரு, அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசிய ஏஜென்ட்னா அப்படின்ட்டு. அமெரிக்க அரசின் ரகசிய ஏஜென்ட் என எழுதப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டை ஒருவன் ஒரு முறை தந்தான். செருப்பில்லாத காலுடன், கந்தல் ஆடையுடன், பைத்திய கண்கள் மிளிர, இதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். ஒரு விசிட்டிங் கார்டில் ஒரு பெண்ணின் பெயரும் எண்ணும் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தது. அவள் யார் என்பதோ, அது எதற்கு தந்தாள் என்பதையோ என்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அதில் ஒரு இனம் புரியாத அழைப்பு இருந்தது. ஒருவன் தந்த விசிட்டிங் கார்டில் இன்னொருவரின் முகவரியும் வரவேண்டிய தொகைக்கான ஒரு எண்ணும் பின்புறத்தில் பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது பின்னாடி பேக்கில் எழுதினது அந்த கடை கொண்டு கொடுக்குறான் தவறுதலா. வாழ்க்கை எவ்வளோ கொடுமை தெரியும். ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய ஸ்டோரி இருக்குது அதில். அப்போ நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, இந்த முகவரி உங்களுக்கு வேண்டாமா என்றேன். அந்த பின்னாடி ஒருத்தன் காசு தரணும், அவன் நம்பர் பின்னாடி இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. இது வேணாமா என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். வேண்டாம் என்றாலும் இருக்கிறதுடன். அப்படின்னா அந்த பைசா வரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம். சரியா? இறந்து விட்டவர்களின் விசிட்டிங் கார்டுகளை தொட்டு பார்க்கும்போது ஒரு முறை என் மனம் கசிகிறது. நிறைய இறந்து போனவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ நம்பர் பார்த்திங்கன்னா இறந்து போனவங்களோட நம்பர் நிறைய நம்பர் இருக்கும். நமக்கு வயசாக அந்த நம்பர் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகும். கொரோனா பீரியடில் அப்படி அந்த நம்பரை நான் இன்னும் டெலிட் பண்ணாமல் கூட நிறைய பேர் நம்பரை வச்சுருக்கேன். அந்த நம்பர் பார்க்குறப்ப இந்த மனுஷன் இருக்க மாதிரியே இருக்கும். உங்கள் ஒவ்வொருத்தர் மொபைலில் யாராவது இறந்து போனவருடைய ஒரு மொபைல் எண் இருக்கும். ஏதோ ஒரு பேர் தேடையில் அந்த பேர் வரும். ஒரு நிமிஷம் நம்ம மனசு அப்படியே அதிரும். ஆமாம், இந்த ஆள் இல்லை இப்போ அப்படின்ட்டு. 2 மனிதர்களை சந்திக்கும் ஒருவன்
அதில் ஒருவனுக்கு மட்டும் தனது விசிட்டிங் கார்டை தருகிறான். அதில் இருக்கும் தேர்வு இன்னொரு மனிதனை காயப்படுத்துகிறது. இப்போ ஒருத்தன் வர்றான், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, அதில் இவர்கிட்ட மட்டும் இந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குறான், உங்களுக்கு அதை கொடுக்கல. அவன் அந்த இடத்த உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் உருவாக்குறான். இவர்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகும்னு நம்புகிறான், உங்களுக்கு அவன் தேவைப்படலை. ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான். நான் நிறைய இடங்களில் இதை பார்த்துருக்கேன். ஒரு 4 பேர் இருக்கிறத ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் விசிட்டிங் கார்டு கொடுப்பான், 2 பேருக்கு கொடுக்க மாட்டான். நம்ம எப்பாவது அதை யோசிச்சிருக்கோமா? மனித மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி. விசிட்டிங் கார்டுகளை தருபவர்கள் தான் எப்போதாவது நம்மால் அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லது அது ஒரு தொழில்சார் அனிச்சை செயலாகவும் இருக்கலாம். நான் எந்த விசிட்டிங் கார்டில் இருப்பவரையும் ஒரு முறை கூட அழைத்ததில்லை. நகரத்தின் முதன்மையான இதய நோய் நிபுணரின் விசிட்டிங் கார்டு என்னிடம் இருக்கிறது. மூச்சு விட முடியாமல் திணறிய இரவுகளில் கண்ணீருடன் செய்வதறியாமல் இருளையே பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் ப்ராப்ளத்தை நான் ஃபீல் பண்ணுற அன்னைக்கு நைட்டெல்லாம் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கேன். எனக்கு அந்த சிட்டியில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாக்டரு அவரே ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்பு மருத்துவ இது தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாரு. அதை நான் எங்கேயும் தொலைச்சிட்டேன், அவ்வளோதான். அது ஞாபகம் கூட வரல எனக்கு. ஒரு முறை தற்கொலை விருப்பத்தின் உச்சத்தில் தற்கொலை தடுப்பு அமைப்பின் விசிட்டிங் கார்டை தேடி தேடி அழைத்தேன். மறுமுனையில் தற்கொலை செய்து கொள்ளவிருந்த வேறு யாரோ நீண்ட நேரமாக பேசி கொண்டிருந்தார்கள். நான் என் முடிவை கைவிடுவதா இல்லையா என்ற குழப்பத்தில் தொலைபேசியை வைத்து விட்டேன். விசிட்டிங் கார்டுகள் எதுவும் தராமல் நம்மிடம் வருபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். விசிட்டிங் கார்டுகள் எதுவும் தராமல் நம்மிடம் வருபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நம்மை காதலிக்க போகிறவர்கள், துரோகத்தின் வாளை நெஞ்சில் பாய்ச்ச போகிறவர்கள், இவங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறதே இல்லை. சரிங்களா? விசிட்டிங் கார்டுகள் எதுவும் தராமல் நம்மிடம் வருபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நம்மை காதலிக்க போகிறவர்கள், துரோகத்தின் வாளை நெஞ்சில் பாய்ச்ச போகிறவர்கள், புன்னகையுடன் தேடி வரும் கொலைகாரர்கள், நம் வாழ்க்கையின் சூதாட்டங்களில் நமது கார்டுகளை மாற்றி வைக்கப் போகிறவர்கள், கடவுள்களின் தூதர்கள், கடவுள்கள் யாரும் விசிட்டிங் கார்டுகள் வைத்திருப்பதில்லை. இவங்கெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறாங்க. எந்த கடவுளோட இது வரைக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரா? எந்த கடவுளோட தூதராவது கொடுத்துருக்காரா? தங்கள் விசிட்டிங் கார்டுகளை தந்துவிட்டு எனது விசிட்டிங் கார்டுகளை கேட்பவர்களிடம் நான் விசிட்டிங் கார்டுகளை பயன்படுத்துவதில்லை என்றேன் கூச்சத்துடன். உண்மையில் இந்த 50 ஆண்டு காலத்தில் என் பெயரை அல்லாமல் என் விசிட்டிங் கார்டில் தன்னம்பிக்கையுடன் அச்சிட்டுக் கொள்ள எனக்கு எந்த அடையாளமும் இல்லை. மேலும் மேலும் எனது முகவரி ஒன்றை அச்சிட்டால் அதை தேடி வருபவர்களுக்கு தர என்னிடம் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாரும் பாருங்க, விசிட்டிங் கார்டுகள் இதில் பெற்றுக்கிட்டவங்க இருப்பீங்க, கொடுக்குறவங்க இருப்பீங்க, அதாவது வீட்டில் சும்மா கிடைக்கிற விசிட்டிங் கார்டுகளை எடுத்து பார்த்துட்டு போட்டு போகிறவங்க இருப்பீங்க. என்றைக்காவது நாம் இந்த விசிட்டிங் கார்டுகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு சிந்தித்திருக்கிறோமா? ஒரு கவிதை அதை சிந்திக்க வைக்கிறது. இந்த உலகத்தில் விசிட்டிங் கார்டுடைய இடம் என்ன? அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டை பார்க்கிற போது, யாராவது உங்களுக்கு அதை தருகிற போது, யாருக்காவது நீங்கள் கொடுக்கிற போது இந்த கவிதை உங்கள் மனதில் ஞாபகம் வருமா இல்லையா? உங்கள் இதழ் ஓரத்தில் ஒரு சின்ன புன்னகை பூக்குமா இல்லையா? இந்த ஆள் அன்றைக்கி சொன்னான்ல இதை பற்றி தோணும் இல்லையா? கவிதை என்பது நினைவூட்டுதல். கவிதை என்பது ஒன்றை அறிவுறுத்துதல். கவிதை ஒன்று நீங்கள் அதுவரை கிடக்கிற ஒன்றை பற்றி ஒரு சின்ன டார்ச் அடித்து பார்க்குறப்போ இருட்டில் கிடக்கிற ஒன்று தெரியுது இல்லையா? அந்த டார்ச்சினுடைய வெளிச்சம். இப்போ நான் ஒரு சின்ன பையனை பார்த்தேங்க. அந்த பையனை பார்த்தப்போ அவன் கையில் ஒரு டார்ச் வச்சுருந்தான். சின்ன குழந்தைங்கள்ட்ட ஒரு விஸ்டம் உண்டு. இப்போ நான் உங்ககிட்ட கையில் ஒரு டார்ச் அடித்து காமிச்சு இந்த வெளிச்சத்தை பிடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை பைத்தியக்காரன்னு நினைப்பீங்க. எப்படி நான் வெளிச்சத்தை பிடிக்கிறதுன்னு. நான் அந்த பையன் கையை பிடிச்சி அந்த டார்ச் அடித்து வெளிச்சத்தை பிடின்னு சொன்னேன். அவன் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ இன்னொரு கையில் இந்த டார்ச் வெளிச்சத்தை அடித்தேன். இப்போ இந்த வெளிச்சத்தை பிடின்னேன். அவனுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்.
அவன் என்ன பண்ணான்னா இப்படி கையை தேய்க்க ஆரம்பித்தான். அந்த வெளிச்சத்தை அவன் பிடிக்கிறான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பிடிக்க முடியாது, 2 கையில் சேர்ந்து இந்த வெளிச்சத்தை பிடிக்க முடியும்னு அவன் நினைக்கிறான். குழந்தைகளோட விஸ்டம், அவனுக்கு இந்த வெளிச்சத்தை பிடிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. இலக்கியம் என்பது உங்கள் கையில் கிடைக்கிற வெளிச்சத்தை நீங்கள் பிடிக்கிற ஒரு முயற்சி, அதை உங்கள் இதயத்திற்குள் எடுத்து செல்கிற ஒரு முயற்சி. நமக்கு ஒரு சின்ன அறிவு இருக்குன்னா, யார் யாரோ ஏற்றி வச்ச சின்ன சின்ன அகல் விளக்குகள் தானே அந்த வெளிச்சம் எல்லாமே. சொல்லுங்க, யார் யாரோ கொடுத்த அறிவு, யார் யாரோ போட்ட பிச்சை. என் வாழ்க்கையை நான் அப்படி தான் நான் நினச்சிப்பேன். எவனோ எங்கெங்கேயோ எழுதி கொடுத்த சின்ன சின்ன அறிவு, அவன் கையை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போவேன், அப்புறம் அவன் என்னை விட்டுருவான், இன்னொருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போவேன். இந்த ஊரில் குழந்தைங்க வண்டி ஏதாவது போச்சுன்னா அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி ஓடுவாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு கையாக பிடித்து கொண்டு போகிற அந்த அனுபவம் தான் படிப்பது. நான் ஏன் இந்த விசிட்டிங் கார்டு கவிதையை உங்களுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, எதற்கு படிக்க வேண்டும் என்பதற்காக. ஒன்னொன்ன பற்றியும் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, ஒன்னொன்ன பற்றியும் நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ், ஒன்னொன்ன பற்றின குட்டி குட்டி அறிவு, சின்ன சின்ன அறிவுகள் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பெரிய விஸ்டம் உருவாகுது. பெரிய ஞானம்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு 100 விஷயத்தை பற்றி சின்ன சின்னதாக 100 விஷயம் தெரியும்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு புதிய கோணம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய பெர்செப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனம் விரிவடைந்து கொண்டே வரும். இப்போ இன்னொரு கேள்வி, எதற்கு படிக்க வேண்டும் என்பதை நான் சில உதாரணங்களுடன் உங்களிடம் சொன்னேன். எப்படி படிக்க வேண்டும், இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எழுதப்பட்டது எல்லாமே புத்தகங்களா? மேடையில் ஒருத்தர் பேசுவான், பேசுறது எல்லாமே பேச்சுக்களா? நீங்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எழுதப்பட்டது எல்லாமே புத்தகங்கள் அல்ல. மாறாக எது உங்கள் மனக்கண்ணை திறக்கிறதோ, எது உங்கள் சிந்தனையை தூண்டுகிறதோ, எது உங்களை நீங்களே புதிதாக பார்த்து கொள்ள உதவுகிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறதோ, உங்கள் வாழ்க்கை புத்தம் புதிதாக நீங்கள் காண்பதற்கு உதவுகிறதோ, அவையெல்லாம் இலக்கியங்கள். மாறாக நீங்கள் அறிந்த பொய்களை உங்களுக்கே சொல்வது, உங்கள் வாழ்க்கையில் தேங்கி போன நிலையே உங்களுக்கு சொல்வது, நீங்கள் புழங்குகிற சாதாரண வார்த்தைகளிலேயே உங்களுக்கு ஒரு கதையை சொல்வது, அவை இலக்கியங்கள் அல்ல. இதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். எது உங்கள் மனதை அசைக்கிறதோ, எது உங்களை சிந்திக்க வைக்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் நம் வாழ்க்கையில் ஓரடி முன்னே எடுத்து வைக்கிறோம் என்ற உணர்வை எது தருகிறதோ, எல்லாவற்றையும் விட எது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறதோ, எப்படி வேணாலும் நம்ம வாழலாம்டா, இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையே இல்லை உனக்கு அப்படிங்கிற திமிரை எது கொடுக்கிறதோ அதுதான் இலக்கியம். நம்முடைய வளைந்த முதுகுகளை எது நிமிரச் செய்கிறதோ, எவனாவது ஒருத்தர் நம்மளை வருஷக்கணக்கில் தலையில் கூட்டிக்கிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு நாள் செருப்படுத்தி காட்டுறோம் இல்லையா, அந்த செருப்படுத்தி காட்டுற தைரியத்தை கொடுக்கறது தான் இலக்கியம். நம்ம அந்த செருப்படுத்தி காட்டுறதுக்கான உரிமை நமக்கு இருக்குங்கிறத நமக்கு மறந்து போயிருக்கும். ஒரு கவிதை, ஒரு புத்தகம். இப்போ சுகுமாரன் ஒரு வரி சொல்லுவார் ஒரு கவிதையில், எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எரிவது மேல் ஒரு கணம் எனினும் அப்படின்ட்டு. ஏன் எப்போவுமே மனசில் வச்சு புழிஞ்சிக்கிட்டு இருக்க, பேசு, உங்கள் மனசில் இருக்குத. இந்த கவிதை ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த எல்லா தைரியமுமே இந்த போன்ற வரிகள் தான். யார் யாரோ எழுதிட்டு போயிருக்கான். அப்படி என்றால் இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ அதை தாண்டிய ஒரு தைரியம் மிக்கவர்களாக, சுயமரியாதை மிக்கவர்களாக, எவருக்கும் அஞ்சாத மனத்திற்பம் கொண்டவர்களாக நாம் மாறுவதற்கும், எந்த இருட்டின் முன்பும் நாம் பயந்து விடாமல் இருட்டிலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எது கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் இலக்கியம். எல்லா இலக்கியமும் நீங்கள் இருட்டில் விளக்கேத்துங்கன்னு சொல்லாது, இருட்டில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்கின்றன. இருட்டை எப்படி இருட்டோடு பேச வேண்டும் என்பதை இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையின் மீது ஒரு அக்செப்டன்ஸ். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்ற முடியாது, ஆனால் அதற்குள்ளாக நான் என்னை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, என்னை மீட்டுக்கொள்வது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு நாவலை உட்காந்து நான் முழுக்க படிக்கிறேன். படிக்கிறப்ப நான் என் வாழ்க்கையை வாழ்கிறத கட் பண்ணிவிட்டு நான் அந்த எழுத்தாளர் வாழ்க்கையை காட்டுறான்ல அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஒரு கவிதையை படிக்கிறேன், என் வாழ்க்கைங்கிற இந்த போரான விஷயத்தை நான் கட் பண்ணிவிட்டு
அவன் சொல்லக்கூடிய ஒரு உலகத்தை நான் படிக்கிறேன். இது ஒரு கூடுபிட்டு கூடு வாயக்கூடிய ஒரு வித்தை. ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் தங்கள் வாழ்க்கையை உங்களிடம் கொடுக்கிறார். இதை கொஞ்சம் நீ வாழ்ந்து பாருன்னு என்று. எதுக்கு வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதில் என்ன இருக்கு, இதை கொஞ்சம் வாழு என்று அவருடைய வேறொரு வாழ்க்கையை உங்களிடம் தருகிறார். அந்த வாழ்க்கை எனக்கு வேறொரு உணர்வை கொடுக்கிறது, வேறொரு விடுதலையை கொடுக்கிறது. நான் இந்த கர்மாந்திரம் பிடிச்ச என்னுடைய வாழ்க்கை என்கிற இந்த துயரத்தையே நான் நினைத்து கொண்டிருப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தில் நான் வெவ்வேறு வாழ்க்கைகளை பற்றி நான் அறிந்து கொள்வதும், வெவ்வேறு வாழ்க்கைகளை பற்றி சிந்திப்பதும், நான் ஒரு மனிதனாக இல்லை, ஒவ்வொரு புதிய புத்தகத்தையும் படிக்கிற போது நான் வேறொரு மனிதனாக மாறுகிறேன். நான் ஒரு 10 மனிதனாக, 20 மனிதனாக, 100 மனிதனாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுகிற போது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. அது கொஞ்சம் குப்பையாக இருக்குன்னா குப்பை தான் வந்துடுது, குப்பை எங்கே இருக்கட்டுமோ அங்கேயே இருக்கட்டும், நான் அதோட மேலான வாழ்க்கையோடு நான் உரையாடுவேன், தொடர்பு கொள்வேன், நான் பேசுவேன் என்ற மன விரிவை எது கொடுக்கிறதோ அதுதான் இலக்கியம். அப்படிப்பட்ட இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து தேடி கண்டுபிடித்து நாம் படிக்க வேண்டும். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், இங்கே இருக்கு. நமக்கு தெரியும் நம்முடைய மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள், 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் மெதுவாக படித்துக் கொள்ளலாம். நம்முடைய முதல் நிலை படைப்பாளிகள் ஜெயகாந்தனிலிருந்து தொடங்கி ஒரு பெரிய மரபு இங்கு இருக்கிறது. மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கியவர்கள். ஒரு 100 பேரை என்னால் சொல்ல முடியும், 100 கவிஞர்களை என்னால் சொல்ல முடியும். நாம் படிக்க வேண்டும். நாம் குழந்தைகளை வற்புறுத்தி படிக்க செய்ய வேண்டும். இப்போ நான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க, புக்கு கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், யோசித்தேன், அவங்க வழியிலே நம்ம போவோம் அப்படின்ட்டு மிகச்சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதில் கொஞ்சம் இலக்கியத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த கவிதைகளை வாசிக்க செய்து அதை ஒளிப்பதிவு செய்து இன்ஸ்டா ரீலாக இப்பொழுது நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அவங்க எல்லாரும் இன்ஸ்டாவில் தானே இருக்காங்க, உங்கள் வழிக்கே நான் வர்றேன். நிறைய மாணவர்கள் இன்றைக்கி கவிதை படிக்கிறாங்க, புத்தக மதிப்புரை செய்கிறாங்க. ஒரு புதிய முயற்சி, எதையும் விளக்க வேண்டாம், ஆனால் நீ படித்து தான் ஆகணும். ஆனால் நீ பெஸ்ட்டான போயத்தை தான் படிக்கணும். நாளைக்கு நீ சிறந்த கவிதை எழுதினா நீ அதை நீ படிக்கலாம். ஆனால் இப்போ நீ தமிழில் எழுதப்பட்ட, உலக மொழிகளில் எழுதப்பட்ட சிறந்த இலக்கியங்களை நீ வாசித்து, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அதை படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு இயக்கமாக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நாம் செய்கிற போது நிச்சயமாக இந்த தலைமுறை அறிவிலிருந்து அறுபட்டு போய்விடாது. இந்த புத்தகங்கள் செல்லரித்து காணாமல் போய்விடாது. அதாவது நம்முடைய மிகச்சிறந்த இலக்கிய செல்வங்களை எல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கத்தை கடல் கொண்டு போய் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு, அதுக்கப்புறம் தண்ணியில் விட்டது போக நெருப்பில் போட்டு கொளுத்தின மரபெல்லாம் நமக்கு இருக்குது. நம்முடைய மிகச்சிறந்த இலக்கியங்களை அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய துயரம், எழுதப்பட்ட இவ்வளவு இலக்கியங்களை நாளைக்கு யார் படிப்பார்கள் என்கிற கேள்வி. நாம் படிக்க வேண்டும், சமூக சேவைக்காக அல்ல, நமக்கு நாமே ஒரு பணி செய்து கொள்வதற்காக, நமக்கு நாமே ஒரு நன்மையை உருவாக்கி கொள்வதற்காக இந்த கல்வி மிக மிக அவசியம். அந்த வகையில் நாம் இந்த புத்தக கண்காட்சிகள் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு திறவுகோல். அந்த திறவுகோலில் இவ்வளவு புத்தகங்களை ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் புத்தக கண்காட்சிகளே வாழ்நாளில் ஒரு முறை கூட பார்த்திராத எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே மக்கள் இவ்வளவு பேர் வருகிறார்கள். இந்த கண்காட்சி மிகவும் ஒரு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நீங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த கண்காட்சியை வெற்றி பெறச் செய்கிறீர்கள். இவ்வளவு மக்கள் வருகிறார்கள், இந்த உரைகளை கேட்கிறார்கள், இவ்வளவு சிந்தனைகளோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்பது அது அரசாங்கத்திற்கு ஒரு செய்தி. இந்த அமைப்புகளை, இந்த புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் போன்றவர்களுக்கு அது ஒரு செய்தி. எல்லாவற்றையும் விட புத்தகத்தை எழுதுகிறவர்கள், புத்தகத்தை பதிப்பிக்கிறவர்கள், நாம் ஓசூருக்கு உற்சாகமாக வரலாம், அங்கு வாசகர்கள் வருவார்கள், புத்தகங்கள் வாங்குவார்கள் என்கிற ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு அளிக்கிறீர்கள். வாசகர்கள் மட்டும்தான் இந்த கண்காட்சியை முழுமையாக நடத்துகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.